ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நான் உண்மையிலேயே பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல் இந்த இந்த வாரம், அதாவது இந்த சனி ஞாயிறு விஜய் சேதுபதி வந்தார். அவர் ஷோ 2 நாள் நடந்ததுல அவர் கண்டிப்பாக பாராட்டணும் தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். நோ விஜய் சேதுபதி நான் உண்மையிலேயே சூப்பர். நீ போட்டு பிச்சுட்டேன் இன்னைக்கு 2 நாளும். ஏன்னா மக்கள் எல்லாரும் அவ்வளோ கோபமா இருந்தாங்க அந்த கண்டஸ்டன்ஸ் மேலெல்லாம். முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம கம்ருதீன் மேலேயும் பார்வதி மேல, அப்புறம் இந்த சண்டைலாம் போட்டாங்களா ஆதிரை மேலாம் செம்ம காண்டில் இருந்தாங்க. ஏன்னா அதுங்கெல்லாம் ரொம்ப அப்படியே உசுப்பேத்துறோம். அதுங்களை இன்னும் போட்டு எல்லாரும் சித்திரவதை பண்ற மாதிரி சீன் போடுங்க. ஆனா அவங்க எல்லாரையுமே நீ போட்டு தாழ்ச்ச பத்தியா வீடியோல, அது ரொம்பவே நல்லா இருந்தது நான் பாக்குறதுக்கு. அப்புறம் ஆதிரியை வெளியே அமிச்சது ரொம்பவே நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருந்தது பிக் பாஸ் இந்த வீட்டில். ஏன்னா எஃப்ஜே கூட சுற்றிக்கின்னு சும்மா அந்த எஃப்ஜே கூட இருக்கிறதையே அது ஒரு வேலையாக பண்ணி இருந்தது. அது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அருவருப்பாக இருந்தது அது பேசும்போதும் அது பழகும் போதும். அது வெட்டியாக சுத்தம் போதும் டாஸ்க் பண்ணுது. ஏன்னா சும்மா டாஸ்க் பண்ணுற மாதிரி சீன் தான் போடுதே தவிர உள்ள ஒன்றுமே இல்லை அதுக்கிட்ட கண்டென்ட். சும்மா அவன் கூட சுற்றினது அது அளவே இல்லை. அப்புறம் கம்முது ரொம்ப பண்ணிருந்தானா இந்த வாரம். அதாவது எல்லாரையுமே முறைக்குது. அப்படியே பெரிய இது பருப்பு மாதிரி சீன் போட்டுருந்தான். அப்படியே இந்த துஷாரை போட்டு அவன் பாவம் அவனே சைலண்டா இருக்கிறான். அவன் இவனோன்னா தான் அவன் கேட்பானே எதனா. ஓகேங்களா, அந்த மாதிரி இருந்தவனை வச்சு அவன் முறைக்கிறது சீன் போடுறது இன்னும் பெரிய புடிங்க மாதிரி சீன் போட்டுருந்தான். ஸோ அதெல்லாம் போகும்போது எங்களுக்கு ரொம்ப எரிச்சலா இருந்தது. ஸோ நீ அதை அவனை மொக்கப்படம் பார்த்தியா, சூப்பரா இருந்தது. நான் அந்த சீன்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே உனக்கு அவனை பாராட்டணுன்ட்டு தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். இதே மாதிரி நீ பண்ண. ஆனா நான் ஆக்சுவலா ரெட் கார்டு தான் கொடுப்பேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் பரவாயில்ல, ரெட் கார்டு கொடுக்குற மாதிரி சொன்ன பாத்தியா, நீ அத்தவாடு பண்ணினா உனக்கு கண்டிப்பா குத்துருவேன்டா அப்படின்னு. ரொம்பவே சூப்பரா இருந்தது. நான் அது வேற லெவலு. அதே மாதிரி பார்வதியை முகம் பண்ண பாரு, செம்மையா இருந்ததுண்ணா. அதான் அந்த இதுல ரொம்ப சீன் போட்டுது கழுத்தை நெறிகிற மாதிரி சொல்லிட்டு அப்படிலாம் பண்ணக்கூடாது, என்னால அதெல்லாம் பார்த்துன்னு இருக்க முடியாது இங்க அப்படி சொன்ன பத்தியா, வேற லெவல். நீ சத்தியமா இந்த வாட்டி தான் கமல் சாரை விட பெட்டரா நீங்க பண்றீங்க அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால இதே நீங்க கண்டினியூ பண்ணலாம். வாரம் வாரம் அந்த 2 பேரும் தாழ்ச்சி விட்டு போனா. ஏன்னா அப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்குது. இல்லை வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஆடுது அது ரெண்டும். அப்படியே நம்மளால பார்க்கவே முடியாத அளவுக்கு ஆடுதுங்க. ஓகேங்களா, அது நம்மளால ஏத்துக்க முடியல. அப்படியே நம்மளுக்கு ஆடியன்ஸுக்கு கடுப்பான ஸ்டேஜ் தான் எல்லாருமே பாவம் அந்த திவாகரை போட்டு அந்த கமருதி ரொம்ப சீன் போடும் தானா. அதெல்லாம் எங்களால ஏத்துக்க முடியல. ஸோ இதே மாதிரி நீ அவனை தாழ்ச்சி விட்டுனே இருந்தான். அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. பார்வதி 2 பேரும் போட்டு தாளிக்கும். அப்பதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். நல்ல வேலை ஆதிரை போயிடுச்சு. அது எனக்கு ஒரு மாதிரி நசமா தான் இருந்தது. நல்ல அது போனதுனால ஓகேன்ற மாதிரி தான் இப்போ ஃபீலிங் ஆகுது. இதுக்கப்புறம் எஃப்ஜே கொஞ்சம் ஃப்ரீயா தான் ஆடுவான் போல. அவனும் ஒரு கோளாறு தான், இருந்தாலும் சரி. அது இருக்கும்போது ரொம்ப சீன் போட்டிருந்தான். இப்போ கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. பட் இந்த கம்ருதீன் தானே இப்போ கூட ரொம்ப நோண்டின்னு இருக்கிறான். அவனை விடாதீங்க, ரெட் கார்டு கொடுக்காதீங்க. ரெட் கார்டு கொடுக்காம வச்சு செய்யுங்க. அவனை சீக்கிரம் அனுப்பக்கூடாது. கொஞ்சம் விளையாட்டு கட்டி தான் அனுப்பணும். ஓகேங்களா, இதே மாதிரி ஃபாலோ பண்ணா. அதனால தானே நான் உன்னை பாராட்டுறேன் இந்த வீடியோல. சூப்பர்ண்ணா. இனிமே பிக் பாஸ் தமிழுக்கே நீ தானா இனிமேல் செட் ஆயிட்ட. இதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கண்ணா. தேங்க்யூண்ணா.